உணவு கட்டுப்பாடு என்று வரும்போது சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, நான் ஒரு வேளை மட்டும் நான் சோறு சாப்பிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தானிய உணவுகளை வந்து நம்ம வந்து எக்காரணம் கொண்டும் எடுத்துக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு என்பது தேவை. ஏன்னா ஒரு வேளை மட்டும் நான் சோறு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு நடைமுறையை பின்பற்றிருந்தால் அது உங்களை வந்து காலை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே போயிடும். நீங்கள் ஒரு வேளை மட்டும் சோறு சாப்பிட்ற அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க, மாமிச உணவுகளை சாப்பிடாதீங்க, மீன் உணவுகளை சாப்பிடாதீங்க, முட்டைகளை சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ நான் ஒரு வேளை மட்டும் என்ன சார் ரொம்ப இது வந்து கடினமாக இருக்குது, நீங்கள் சொல்கிற நடைமுறை வந்து ரொம்ப கடினமாக இருக்குது, சோறு சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது, ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கன்னா, நான் அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை மத்தியானம் மட்டும் நீங்கள் சோறு சாப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுன்னா உங்கள் மனதை அந்த நேரத்தில் பலத்தை அந்த ஒரு நேரம் சாப்பிட்டா கூட உங்கள் மனசில் உறுதி இல்லாமல் போயிடும். அடுத்தடுத்து என்ன பண்ணணும், அடுத்து டீ குடிக்க தோணும். அது உங்கள் காலை இழுத்துட்டு போய் உங்கள் புதகுழிக்குள்ளே திரும்பவும் பழைய மாதிரியே கொண்டு விட்டுரும். அதனால் ஒரு வேளை கூட ஒரு பலூனில் சின்னதாக ஓட்ட போட்டால் கூட இருக்கிற எல்லா காற்றும் வெளியே வந்துடும். அதனால் ஒரு கட்டுப்பாடு என்பது என்னென்னா, சின்னதாக கூட இடம் கொடுத்துடக்கூடாது. ஒரு தானிய உணவுகள் என்பது வந்து அரிசி, கோதுமை, கேழ்வரகு இதெல்லாம் வந்து நமக்கு மனதை பலவீனப்படுத்தக்கூடியது. அதுமாதிரி மாமிச உணவுகள், முட்டை உணவுகள், மீன் உணவுகள் இது மன உறுதியை குலைக்கக்கூடிய உணவுகள். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு சின்னதாக கூட இடம் கொடுத்துடக்கூடாது. இந்த வெள்ளை சீனி கலந்த டீ, காஃபி, வெள்ளை சீனி கலக்காமல் டீ குடிக்கலாம், அப்படி சர்க்கரை போடாமல் டீ குடிக்கலாம். ஆனால் காஃபி வந்து அது ரொம்ப பயங்கர சூடு நிறைந்தது, செரிமானத்தை பாதிக்கும். அது உணவு செரிமானத்தை அது மிகவும் கடுமையாக பாதிக்கும். அதனால் அதை வந்து சில உடம்புக்கு ஏற்றுக்கிட்டது. ஆனால் சர்க்கரை மட்டும் போடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வரையறுத்து வச்சுக்கணும், இதைத்தான் சாப்பிட்ணும், ஒரு வட்டம் போட்டுருணும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டம் போட்டு ஒரு எல்லை கோடு, இதைத்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளியில், அந்த எல்லைக்கோட்டுக்கு வெளியில், அந்த அந்த எல்லைக்கோட்டுக்கு வெளியில் என்ன இருக்கணும், அந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இப்படி ஏகப்பட்ட உணவுகள் வெளியில் இருக்கணும். அதை நீங்கள் தொடவே கூடாது. அதுக்கு சின்னதாக கூட இடம் கொடுத்துடக்கூடாது. காலையில் மட்டும் நான் வந்து 4 இட்லி சாப்பிட்டுக்கிறேன், அல்லது மத்தியானம் மட்டும் நான் சோறு சாப்பிட்டுக்கிறேன், மற்ற நேரம் காய்கறி பொரியல் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அது நடக்காது. ஏன்னா நீங்கள் மத்தியானம் ஒரு வேளை மட்டும் சோறு சாப்பிட்டுக்கிறேன், அப்படி மற்ற நேரம் மட்டும் நான் காய்கறி பொரியல், கீரை பொரியல் சாப்பிட்டுக்கிறேன், பழங்கள் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வேளை மட்டும் நீங்கள் உங்கள் உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தினீர்கள் என்றால் அதன் பிறகு அந்த ஒரு வேளையும் உங்களுக்கு மன உறுதி குறையும். மன உறுதி குறைஞ்ச உடனே அடுத்தடுத்து என்ன பண்ணணும், ஒரு டீ குடிக்க தோணும், ஒரு வெள்ளைச்சீனி கலந்த ஒரு டீயை குடிக்க தோணும், அடுத்து ஒரு டிஃபன் சாப்பிட தோணும், ஒரு வடையை சாப்பிட தோணும். அப்படியே உங்களுக்கு வந்து இழுத்துக்கிட்டு போயிடும். உங்களால் உறுதியாக நிற்க முடியாது. உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் உறுதியாகவே இருக்க முடியாது. அதனால் வந்து உங்களை பலவீனப்படுத்துகிற இந்த தானிய உணவுகள், மீன் உணவுகள், மாமிச உணவுகள், முட்டை உணவுகள் இதை வந்து நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. இந்த வெள்ளைச்சீனி இதெல்லாம் வந்து எக்காரணம் கொண்டு அனுமதிக்கக்கூடாது. இந்த உங்கள் வீட்டுக்குள்ளே அதை விடாதீங்க. உங்கள் வட்டத்திற்குள்ளே அந்த உணவுகளுக்கு இடமில்லை, வழி இல்லை என்று நினைத்து கொள்ளுங்கள். ஒரு பலூனில் ஒரு ஓட்டை போட்டாலும் சரி, காற்று சுத்தமாக இறங்கிடும். அதே மாதிரி தான் ஒரு கட்டுப்பாடுன்னா அது முழுக்க கட்டுப்பாடாக தான் இருக்கணும். அது வந்து வெளியில் உள்ள விஷயங்களுக்கெல்லாம் உள்ள இடமே கொடுக்கக்கூடாது, தயதாட்சினே பார்க்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு அப்போ தான் மனசு உறுதியாக இருக்கும். சின்ன ஒரு சும்மா ஸ்நாக்ஸு, சரி இன்றைக்கி மட்டும் டீ சாப்பிடுவோம், நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது சபலத்தின் அடிப்படையில் அப்பப்போ நீங்கள் வந்து உங்கள் உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் மீறிக்கொண்டே இருந்தால் உங்கள் மன உறுதியை வந்து இழந்து விடுவீர்கள். உங்களால் உறுதியாக நிற்க முடியாது. அதனால் ஒரு தயவுதாட்சியமே பார்க்காம ஒரு உறுதியாக நிற்க வேண்டும். இப்போ பாருங்கள், ஒரு மாடு பாருங்கள், அது புல்லை தான் திங்குது. எக்காரணம் கொண்டும் அது என்றைக்காவது வந்து ஒரு மாமிசத்தை சாப்பிட்ருக்கா? இல்லை. உறுதியாக வாழ்நாள் முழுதும் புல்லை தான் சாப்பிடுகிறது. அதே மாதிரி ஒரு புலியோ சிங்கமோ பாருங்கள், வாழ்நாள் முழுவதும் அது மாமிசத்தை தான் சாப்பிடுகிறது. ஒரு புல்லை என்றைக்குமே சாப்பிட்டதில்லை. பசிக்குது, வயிறு அது பார்க்குது. ஒரு ஆடு, மாடு எல்லாமே புல்லை தான் திங்குது. மாடு கூட புல்லை தான் திங்குது. அதை இந்த புலியும் பார்க்க தான் செய்யுது. பழங்களெல்லாம் வந்து ஒரு குரங்கு திங்குது அப்படின்னா சரி, அப்போ அந்த புலி வந்து ஒரு நாளாவது சரி அவைகள் தான் அந்த மாதிரி பழங்களையோ அல்லது வந்து புல்லையோ திங்குது, நாமளும் ஒரு நாள் ஏன் சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது அந்த புலி வந்து பழத்தையோ வந்து புலியோ சிங்கமோ பழத்தையோ புல்லையோ தின்றுருக்கதா? திங்கிறது கிடையாது. அவைகள் வந்து அவைகளுக்கான உணவில் உறுதியாக இருக்கின்றன.
அதுபோல் உறுதியாக இருக்கணும். கொஞ்சம் கூட சபலத்திற்கே இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ தான் மனசுங்கிறது அவ்வளோ உறுதியாக இருக்கும். அதனால் வந்து ஒரு வேளை மட்டும் சோறு சாப்பிட்டுக்கிறேன், டீ மட்டும் குடிச்சிக்கிறேன், இப்படியெல்லாம் இருந்தால் உங்களால் உறுதியாகவே இருக்க முடியாது. உங்களுக்கே உங்களை பற்றின ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அதனால் ஒரு வட்டம் போட்டுக்கணும். இந்த உணவுகளை சாப்பிடவே கூடாது, இந்த உணவுகளெல்லாம் சாப்பிடவே கூடாது, இந்த உணவுகளைத்தான் சாப்பிட வேண்டும் அப்படின்னு தெளிவாக வரையறுத்து கொண்டு அந்த உணவுகளை சாப்பிடுவதில் உறுதியாக இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் நீங்கள் அதை தளர்த்தி விடவே கூடாது, அதை விட்டு கொடுத்து விடவே கூடாது. அப்போ தான் வந்து உங்கள் மனசு உறுதியாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் நினச்சதை நீங்கள் செய்வீங்க. இல்லைன்னா வந்து உங்கள் உடம்பு வந்து உங்களை வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் சொல்கிறத, உங்கள் மனசு சொல்கிறத உங்கள் உடம்பு கேட்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஏதாவது சின்னதாக கூட அப்பப்போ சபலப்படுறீங்க, அப்பப்போ ஏதாவது டீயை குடிச்சிடுறீங்க, ஸ்நாக்ஸை சாப்பிட்றீங்க, ஒரு வேளை மட்டும் சோறு சாப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது நீங்கள் உங்கள் உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தி விட்டீர்கள் என்றால் அதன் பிறகு உங்களால் வந்து உறுதியாகவே இருக்க முடியாது. அதன் பிறகு அது ஒரு சின்ன ஓட்டை, அந்த ஓட்டை பெருசாகி கடைசியில் உங்களால் உறுதியாகவே இருக்க முடியாது. அதனால் தயவு தாட்சிணை பெறாமல் நீங்கள் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் வரையறுத்து வைத்திருக்கிறீர்களோ அதை சாப்பிடவே கூடாது. எதை சாப்பிடணுமோ அதைத்தான் சாப்பிடணும். இதுதான் உணவு கட்டுப்பாடு.